السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணையினால் அவனால் நமக்கு கடமையாக்கப்பட்ட தொழுகையினை தொழுதுவிட்டு நமது அக்ஸா பள்ளியின் சார்பாக நடைபெறக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலில் இருந்து ஒரு ஹதீஸினை எடுத்து அதனை விளங்கி அதன் பிரகாரம் நம்முடைய உலக வாழ்க்கையினை அமைத்துக் கொள்வதற்காக நாம் முயற்சி செய்து வருகின்றோம். அதனுடைய பலனை அல்லாஹு தஆலா இம்மை மறுமையிலும் நமக்கு தந்தருள்வானாக என வேண்டியவனாக அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமதியிலே 2465வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் கானத்தில் ஆஹிரத்து ஹம்மஹு ஜஅலல்லாஹு கினாஹு ஃபீ கல்பிஹி. யாருடைய எண்ணம் மறுமையை நோக்கி இருக்கிறதோ அவருடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா போதும் என்ற நிலையினை ஏற்படுத்துவான். வ ஜமலஹு ஷம்லஹ். அவனுடைய காரியங்களையும் ஒன்று கூட செய்து விடுவான். வ அததுஹு துன்யா வஹிய ராகிமா. யாருடைய உள்ளத்தில் வ அததுஹு துன்யா வஹிய ராகிமா, உலகம் அவனுடைய காலடியில் ஓடி வரும், சரணடைந்துவிடும். ஒமன் கான துன்யா ஹம்மஹு ஜஅலல்லாஹு ஃபக்ரஹு பைன ஐனைஹி. எவருடைய உள்ளத்தில் உலகத்தின் தேட்டம் நாடி கூடி இருக்கிறதோ அவருடைய கண்களுக்கு முன்னால் ஏழ்மையை கொண்டு வருவான். ஃபர்ரக அலைஹி ஷம்லா. அவனுடைய காரியங்கள் அனைத்தையும் சிதறடித்து விடுவான், பிரித்து விடுவான். வலம் யத்தீஹி மினத் துன்யா இல்லா மா குத்திர லஹு. ஆனாலும் உலகில் அவருக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த விதியின் பிரகாரம் என்ன உண்டோ அந்த அளவிற்கு அவருக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸினுடைய ஆரம்ப வார்த்தைகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எவருடைய உள்ளத்தில் எவருடைய எண்ணத்தில் மறுமையை நோக்கியான அந்த பயணம் அமைகிறதோ, இந்த உலகத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அது உலக காரியமாகவும் இருக்கலாம், வணக்க வழிபாடாகவும் இருக்கலாம், இவையெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கான பிரதிபலன் இந்த உலகத்தின் அல்லாஹ் தருவான். தராவிட்டாலும் நாளை மறுமையில் கிடைக்கும் என்ற ஆணித்தரமான உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும். அதனுடைய வெளிப்பாடு நம்முடைய செயல்பாடுகளும் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அப்படி செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த உலகமே உன்னுடைய காலடியில் வந்து சரணடைந்து விடும். மூமின்களுடைய நிலை அப்படித்தான் இருக்கும். நம்மளில் பல பேர் நம்ம ரொம்ப உழைக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவும் செய்கிறான், இந்த உலகத்தினுடைய நன்மையை கேட்கக்கூடியவன் இருக்கிறான் மனுஷனில். அவனுக்கு நம்ம கொடுக்கத்தான் செய்வோம். மாறாக மூமின்களில் ஒரு குறிப்பு இருக்குது, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். இந்த உலகிலும் நன்மையை நாடு, நாளை மறுமையிலும் நன்மையை நாடு என்று கேட்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான்.
அப்போ மூமின்கள் முழுமையாக நாளை மறுமையை நம்பக்கூடியவர்களாக இருக்கின்ற நாம் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த காரியத்தை நாம் செய்தாலும் இதனுடைய பிரதிபலன் நாளைக்கு மறுமையில் கிடைக்குங்கிற நம்பிக்கை வேணும். அது நம்முடைய உறவாக இருந்தாலும் சரி, நம்முடைய நண்பர்கள் வட்டமாக இருந்தாலும் சரி, நாம் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாய லெவலில் அளவில் இருந்தாலும் சரி, அல்லது நாம் யாரையெல்லாம் சந்திக்கின்றோமோ அவர்களுக்கு உதவுகின்றோமோ உதவ நினைக்கின்றோமோ, இதெல்லாம் ஒரு பின்புலம் என்ன இருக்கணும்னா, இவர்கிட்ட நான் எந்த எதிர்பார்ப்பும் நான் செய்யலை, எதிர்பார்க்கலை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, பிரதிபலன் நான் பார்க்கல. போன வாரம் ஜும்மானுடைய பயானுடைய அந்த இதே ஆணித்தமாக வாதமே அதுதான். இந்த உலகத்தில் எந்த விதமான பிரதிபலன் பார்க்காமல் தூய்மையோடு ஒரு காரியத்தை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பல மடங்கு அதனை உயர்த்தி தருவான். அப்போ இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடியவர்கள் நாம் நாளை மறுமையை நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய நாம் நம்முடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நாளை மறுமையை நோக்கியான பயணமாக இருந்தால் நம்முடைய இலக்கு நாளை மறுமை. இந்த உலகத்தில் நம்ம என்னதான் செல்வத்தை சேர்த்தாலும் சரி, முயற்சி எடுத்து சேர்த்தாலும் அல்லாஹ் தரும்னு சொல்லவும் செய்கிறான். அது சொல்லவும் செய்கிறாங்க. அவனுக்கும் கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் நாடு இருக்கிறானோ கொடுக்கத்தை அல்லாஹ் செய்வான். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஃபிரௌனுடைய காலத்தில் வந்த ஹாமான, அவனுக்கு கொடுக்காத செல்வம் இந்த உலகத்தில் யாரும் கொடுக்கல. அந்த அவனை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது சொல்கிறான், நான் கொடுத்துருக்க காசில் மறுமையை நீ நாடு, மறுமையை நீ தேர்ந்தெடுத்துக்கொள், மறுமையை நினைத்துப்பார், நினைத்து பார்த்து நான் கொடுத்துருக்க செல்வம், இந்த செல்வத்தை நீ ஏழைகளுக்கு கொடு, தேவையுள்ளவர்களுக்கு கொடு அப்படின்னு அவனுக்கே அல்லாஹ் தஆலா போதனை செய்ததாக குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு சொல்லுது. ஆக அப்படிப்பட்ட காஃபிரானவனுக்கே நிராகரிப்பாளனுக்கே கொடுக்கின்ற பொழுது மூமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான், கொடுப்பான். ஆனால் கொடுத்தா எப்படி அந்த வாழ்க்கை அமையும்? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அமையும். யாருக்கு எந்த உதவி செய்தாலும் சரி, இவர் நாளைக்கு தருவாரா தரமாட்டாரா எனக்கு அது அவசியம் இல்லை. இவர் இதனால் நம்மளை புறம் பேசுவாரா பேச மாட்டாரா, பேசவும் செய்யலாம், பேசாமல் அதை பற்றி நினைக்கவே இல்லை. என்னுடைய இலக்கு என்னன்னா, எனக்கு அல்லாஹ் தஆலா பணம் காசை தந்திருக்கிறான், இல்லை வேறு ஏதாவது உதவி, வேறு எது வகையினாலும் ஒரு உதவியாக இருக்கலாம். அந்த உதவி செய்கின்ற பொழுது கூட இந்த உதவிக்கு பிரதிபலன் நான் எதையுமே இவன்ட்டு எதிர்பார்க்கல, நான் யாருக்கு செய்கிறோம் அதுக்கு நான் எதிர்பார்க்கல, மாறாக அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறேன், நாளைக்கு மறுமையில் எதிர்பார்க்கிறேன். சூரத்துல் கஹ்ஃபுடைய கடைசி வசனம் அர்த்தம் சொல்லுது, ஃபமன் கான லிகா ரப்பி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா. நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்பாக நிற்பார்களே, அவர்களுக்கு தான் எந்த பிரச்சனையும், அவர்கள் நல்ல அந்த நல்ல அமல்களை தான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான், இணை வைக்காதவர்களுடைய பாவங்களை தவிர அவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ இந்த உலகத்தில் நாம் எந்த உதவியை எந்த ஒரு செய்கை செய்தாலும் அதனுடைய பிரதிபலன் நாளைக்கு அல்லாஹ்விடம் தான் எதிர்பார்க்கணும். அப்படி செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்னு சொல்லி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்கிறாங்கன்னா, இந்த உலகமே உனக்கு ஒன்று கூடி உன் காலடியில் சரணடைந்து விடுங்கிறாங்க. அந்த வார்த்தையை பதிவிடுறாங்க, சரணடைந்து விடும். அப்படின்னா என்ன? இந்த உலகத்தினுடைய தேவைகள் எதுவுமே நானாக போய் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, அதுவாக எனக்கு ஒவ்வொன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். ஆனால் என்னுடைய இலக்கு எதுவாக இருக்கணும், நாளை மறுமையில் தான் இதனுடைய கூலி, இதனுடைய பிரதிபலன். நான் இதில் நஷ்டம் அடையலாம், ஆனால் இந்த உலகத்திற்காக இந்த உலகத்தினுடைய தேட்டங்களுக்காக யாராவது செய்தால் அவங்க கண் முன்னாடி என்ன கொண்டு வருவதாக அல்லாஹ் சொல்கிறாங்க, வறுமையை கொண்டு வருவார்கள். அவங்கள்ட்ட அல்லாஹ் தஆலா பணம் காசை கொடுப்பான். எதை கொடுத்தாலும் அவங்க எதை வியாபாரம் செஞ்சாலும், ஆஹா இது நஷ்டம் அடைஞ்சிருமோ, இவங்களை ஒரு 1000 ரூபா கொடுத்தா நஷ்டம் அடைஞ்சிருமோ, நம்ம காசு பணம் குறைஞ்சிருமோ என்கின்ற எண்ணத்தில் அவங்க வாழக்கூடிய சூழலை உருவாக்குவான். ஏன்? அவனுடைய தேட்டம், அவனுடைய எண்ணம் இந்த உலகத்தில் நான் நல்ல முறையில் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கின்ற பொழுது தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் வறுமையை காண்பார்கள். அப்படின்னு அவங்க வறுமையில் உழல மாட்டாங்க, மாறாக வறுமை வந்துடுமோங்கிற ஒரு பயத்தில் தான் இருந்துகிட்டு இருப்பான். அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு அவனுக்கு அளவு நிர்ணயித்திருக்கிறானோ, ரிஸ்க் அளந்திருக்கிறானோ அது அளவுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும்.
கிடைத்தாலும் போதும் என்கின்ற மனநிலை அவருக்கு வராது. போதும் என்கின்ற மனநிலை மட்டுமில்லை, கஞ்சத்தனம் செய்வாங்க. ஏன்? காசு பணம் யார்கிட்ட கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, எனக்கு நாளைக்கு யார் தருவா? இன்னைக்கு 1,00,000 ரூபா இருக்குது, 50,000 ரூபா கேட்குறாங்க, கொடுத்தா நாளைக்கு எனக்கு யார் தருவா? ஆனால் மறுமையை நம்பி வாழக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும்னா, கேட்கக்கூடியவர்களுடைய தேவைகளை பொறுத்து, அவருடைய சூழ்நிலையை பொறுத்து கொடுக்கின்ற பொழுது எந்த பிரதிபலன் பார்க்காமல், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் உனக்கு உதவணும். ஏன்? நாளைக்கு மறுமையில் எல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்டக்கூடாது. எனக்கு நான் பணங்காசு தந்தனை நீ கொடுத்தியா, நாளைக்கு என்னோட கேள்வி கேட்டக்கூடாது, அதனால் நான் உனக்கு தர்றேன். அப்போ மறுமையை நோக்கியான அந்த பயணத்தில் இந்த மாதிரியான எண்ணம் வருகின்ற பொழுது நம்ம காசு பணத்தை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக 50,000 கொடுத்தா மறுநாள் அவருக்கு 50 லட்ச ரூபா தருவதற்கு தயாராக இருக்கிறான். ஆனால் நம்ம பெரும்பாலானவர்கள் நம்ம அதில் முழுமையான நம்பிக்கை இல்லாதனால தான் அல்லாஹ் தஆலா ஒரு ரிஸ்க்காக ஒரு அளவாக தந்துட்டு இருக்கிறான். அப்போ இந்த ஹதீஸினுடைய விளக்கமே என்னன்னா, மறுமைக்காக வேண்டி நாம் வாழ்ந்தால், மறுமையில் நாளைக்கு நாம் அந்த கூலியை எதிர்பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் அத்துணைக்கும் அல்லாஹ் தஆலா கூலி தருவான். இந்த உலகமே என்னுடைய காலடியில் சரணடைந்து விடும் என்கின்ற முழுமையான நம்பிக்கை மூமின்களுக்கு வர வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படி தெரிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்தருள் புரிவாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.